விழுப்புரத்தில் பெண் காவல் உதவி ஆய்வாளருக்கு கொலை மிரட்டல் விடுத்த ரவுடி கைது செய்யப்பட்டார். கீழ்பெரும்பாக்கம் பகுதியைச் சேர்ந்த அறிவழகன் என்பவர் மீது கொலை, ஆள்கடத்தல், கட்ட பஞ்சாயத்து உள்ளிட்ட பல்வேறு வழக்குகள் நிலுவையில் உள்ளன. இவர் விழுப்புரம் நகர காவல் நிலைய பெண் உதவி ஆய்வாளர் பிரியங்காவின் வீட்டிற்கு சென்று ஆபாசமாக பேசி தாக்க முயன்றதாக கூறப்படுகிறது. பிரியங்கா அளித்த புகாரின் பேரில் அறிவழகன், அவருடன் வந்த ஜோதி என்கிற பார்த்திபன் ஆகியோர் மீது 5 பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்த காவல்துறையினர் கைது செய்துள்ளனர். தன்னை அதிமுகவில் சேர்த்துக் கொள்ள முடியாது என்று கூறுவதற்கு எடப்பாடி பழனிசாமி யார் என்று முன்னாள் முதலமைச்சர் ஓ பன்னீர்செல்வம் கேள்வி எழுப்பியிருக்கிறார். யாரு சொன்னது எடப்பாடி பழனிசாமியிடம் போய் எங்களை கட்சியில் இணைத்துக் கொள்ளுங்கள் என்று யார் சொன்னது? அவராகவே கேள்வி கேட்டுக்கொண்டு அவராக பதில் சொல்வது நல்லதல்ல. இந்த இயக்கத்தில் முடிவு இன்னும் சில நாளுக்கு தெரியும். அதிமுக ஆட்சி மீண்டும் அமைய விரும்பினால் ஜானகியை போன்று சசிகலாவும் ஒதுங்கிக் கொள்ள வேண்டும் என்று அக்கட்சியின் முன்னாள் அமைச்சர் RB உதயகுமார் தெரிவித்துள்ளார். போன சட்டமன்றத்தில் தேர்தல் அப்போ 2021 அவங்க தான் அறிவிச்சாங்க, நான் அரசியலிருந்து ஓய்வு பெற்றுக் கொள்கிறேன், விலகிக் கொள்கிறேன் என்று அவர்கள் அறிவித்தார்கள். இப்போது திடீரென்று அவர்கள் அரசியலில் குதிக்கிறேன் என்று சொல்லுகிறார்கள். அப்படியானால் எதை எடுத்துக்கொள்வது? உழைக்கிறவர்களை, துணை நிற்கிறவர்களை, காப்பாற்றுவர்களை எல்லாமே நம்ம சேர்ப்பதற்கு தயாராக இருக்கிறாங்க. அது ஒன்றும் மாற்றுக்கிறது இல்லை. ஆனால் இது கறந்த பால் மடி புகாது, கருவாடு மீனாகாது, அவ்வளவுதான். அதை இதுல வாய்ப்புகள் இல்லை என்பதை அவரே பலமுறை சொல்லியிருக்கிறார். இன்னும் பெருந்தன்மையாக அவர் பெரியவராக அம்மையார் ஜானகி அம்மையார் அவர்கள் எடுத்த அந்த முடிவை முன்மாதிரியாக கொண்டு அவர்கள் இந்த ஆட்சி வாக்கு சதவீதம் உயர வேண்டும் என்று தூய எண்ணத்தோடு நினைக்கிறார். ஆட்சி மலர வேண்டும் என்று நினைக்கிறார். அம்மாவுடைய ஆட்சி மலர வேண்டும், இரட்டையை வெற்றி பெற வேண்டும் என்று நினைக்கிறார். அதற்கு அவர் ஆதரவு கொடுத்து அவர் வாழ்த்தலாம் என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியாரை, ஜானகி அம்மையாரை முன்மாதிரியாக கொண்டு அவர் செயல்பட்டால் 2 கோடி தொண்டர்களும் வரவேற்பார்கள் என்பதை புரட்சி தமிழர் எடப்பாடியார் பொதுச் செயலாளர் தெளிவாக சொல்லுகிறார். கனமழை காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் உள்ள கோவை குற்றாலம் அருவியில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. இது தொடர்பான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் செய்தியாளர் சுரேஷ். விவரங்களை பதிவு செய்யலாம். கோவை குற்றாலத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. தொடர்ந்து சுற்றுலா பயணிகளுக்கு வனத்துறை தடை விதித்துள்ளனர். மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த 4 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் திருவார நீர்பிடிப்பு பகுதி மற்றும் அடிவார பகுதிகளில் தொடர்ந்து மழை அளவு அதிகரித்து வருகிறது. இதனால் கோவை குற்றாலத்தில் தற்போது வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளது. அதனைத் தொடர்ந்து கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து கனமழை பெய்து வருவதால் கோவை குற்றாலத்தில் வரலாறு காணாத வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுள்ளதாக வனத்துறை கூறுகின்றனர். அதே வேளையில பாத்தீங்கன்னா கடந்த 5 ஆண்டுகளுக்கு முன்பாக இதே போல வெள்ளப்பெருக்கை பார்த்ததாக வனத்துறை கூறுகின்றனர். அதனால சாடிவயல் செக் போஸ்ட்ல இருக்கிற சின்னாத்துல வந்து வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது. அதுக்கப்புறம் நொய்யலாற்று நொய்யலாற்றுல நீர்வரத்து அதிகரிக்கிறது. தற்போது 2 கரை தொட்டவாறு நீர் செல்கிறது. அதே போல நொய்யலாற்றின் முதல் தடுப்பணையான சித்திரத்தவளை அணையில் நீர் அதிகரித்து செல்கிறது. அதனால் பேரூர், படித்துறை உள்ளிட்ட பகுதிகளில் 2 கரை தொட்டவாறு தண்ணீர் செல்வதால் பொதுமக்கள் மகிழ்ச்சி அடைந்துள்ளனர். அதே நேரத்தில் சாடிவயல் சின்னாத்துல நொய்யலாறு, சித்திரத்தாவடி உள்ளிட்ட பகுதியில் வந்து இளைஞர்கள் மற்றும் பொதுமக்கள் வந்து நின்று செல்ஃபி எடுக்கக்கூடாது, மீன் பிடிக்கக்கூடாது, விளையாடக்கூடாது, தண்ணீரை இறங்கி விளையாடக்கூடாது அப்படிங்கிற மாதிரி காரணியா காவல்துறையினர் வந்து கட்டுப்பாடு விதிச்சிருக்காங்க. அதுக்குண்டான சாடிவயல் செக் போஸ்ட்ல முன்னதாக பாத்தீங்கன்னா எச்சரிக்கை பலகை வச்சிருக்காங்க பாலா. ஆனா தொடர்ந்து அதே பகுதியில வந்து மழை வந்துட்டு தான் இருக்கு, வெள்ளப்பெருக்கு தொடர்ந்து வந்துட்டு தான் இருக்கு பாலா. நன்றி சுரேஷ், விரிவான விவரங்களை பதிவு செய்தமை. கனமழையால் ஏற்பட்ட மண் சரிவு காரணமாக உதகை மேட்டுப்பாளையம் இடையிலான மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. மலைப்பாதை தண்டவாளத்தின் மீது மரம் விழுந்ததாலும் ஆங்காங்கே சிறிய அளவில் மண் சரிவு ஏற்பட்டுள்ளதாலும் மலை ரயில் சேவை ரத்து செய்யப்பட்டது. கொடைக்கானலில் பலத்த காற்று வீசுவதால் விளம்பர பதாகைகள் கீழே விழுந்து விபத்து ஏற்படும் ஆபத்து ஏற்பட்டுள்ளது. கடந்த மாதம் பலத்த காற்று வீசிய போது சிக்னல் கம்பம் முறிந்து விழுந்ததில் ஒருவர் உயிரிழந்தார். தற்போது கொடைக்கானல் நகர்ப்பகுதியில் ஆபத்தான நிலையில் ஏராளமான விளம்பர பதாகைகள் இருப்பதால் அவற்றை அகற்ற கொடைக்கானல் நகராட்சி நிர்வாகம் உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்ற கோரிக்கை எழுந்துள்ளது. கன்னியாகுமரி மாவட்டத்தில் தொடர்ந்து பெய்து வரும் கனமழை காரணமாக பேச்சிப்பாறை அணைக்கு நீர்வரத்து அதிகரித்துள்ளது. அதிக நீர்வரத்தால் 48 அடி கொள்ளளவு கொண்ட பேச்சிப்பாறை அணையின் நீர்மட்டம் 45 அடியை எட்டியுள்ளது. இதனையடுத்து அணையிலிருந்து கோதை ஆற்றில் வினாடிக்கு 500 கனஅடி உபரி நீர் திறந்துவிடப்படுகிறது. இதன் காரணமாக
திற்பரப்பு அருவியில் குளிக்க 3வது நாளாக தடை விதிக்கப்பட்டது. மேலும் கோதையாறு மற்றும் தாமிரபரணி ஆற்றங்கரையோரம் வசிக்கும் மக்கள் பாதுகாப்புடன் இருக்க அறிவுறுத்தப்பட்டுள்ளது.